அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயராலே வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொளி காட்சி வழியாக இறை வழிபாட்டிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபத்தோடு கூட இந்த ஞாயிறு வழிபாட்டை நாம் தொடங்குவோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, மூவரு கடவுளால் எங்களோடு கூட பிரசன்னமாய் இருப்பவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாள் காலை தோறும் உம்முடைய அருள் எங்களுக்கு புதிதாக இருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த ஞாயிறு வழிபாட்டிலும் காணொளி காட்சி வழியாக இணைந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றி பாடவும் உம்முடைய திரு சொற்களை கேட்கவும் எங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உம்மிடத்திலே தெரிவிக்கவும் நாங்கள் இணைந்திருக்கிறோம். நீரே எங்கள் நடுவிலே பிரசன்னமாக்கி எங்கள் துதிகள் எல்லாவற்றையும் அங்கீகரித்து உம்முடைய வார்த்தைகளால் எங்களோடு கூட பேசி நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஏற்று எங்களை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இறை வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு வரை முடித்திருக்கிற எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே. ஆமென். செங்கோலை செலுத்துவி மீட்பை உண்டாக்கவும் மாந்தரை காக்கவும் பிறந்த நீர் பாவத்தை அழித்து சாத்தானை மீதித்து மாந்தரை ராட்சித்து நடத்துவே பாவின் நெஞ்சத்தை திருப்பி ஜீவனை கொடுக்கும் நீர் சபையை முழுதும் திருத்தி தேற்றவும் ஏகமாய் சேர்க்கவும் அருளுவே ஞானம் நிறைந்தவர் அன்பு மிகுந்தவர் திரியேகரே ராஜ்யம் வல்லமை நித்திய மகிமை உமக்கே மகிமை ஆண்டவரே. கண்களை மூடி நாம் மூன்று கடவுளை நோக்கி பார்ப்போம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். மூன்று கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது மகனை எங்கள் மீட்பராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். மைந்தராம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். தூயாவியராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை நாள்தோறும் எங்கள் நெஞ்சிலே பொழிந்து நாங்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் சாகிற போது எல்லாம்
வழி இது என்று எங்களை நல்வழிப்படுத்துகிறவரே, உம்மை போற்றுகிறோம். தந்தை, மைந்தர், தூயாவியாராகிய உமக்கே எல்லா புகழும் துதியும் கனமும் எக்காலமும் உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாம் நம்மையே ஏமாற்றங்களாக இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. மாறாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாவித அநியாயமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு, தூய்மைப்படுத்துவதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நாம் இருக்கின்ற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து அவர் உணர்த்துகின்ற குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மனத்தாழ்மையோடு அவருடைய திருமுன்னிலையில நாம் அறிக்கை செய்வோம். கண்களை மூடுவோம். இறைவருக்கு எதிராக, இறைவருடைய படைப்புகளுக்கு எதிராக நாம் செய்த குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து, இறைவா, பாவியாகிய என்மேல் இரக்கம் கொள்ளும் என்று நாம் வேண்டுவோம். நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை உறைந்த மழையை போல கடவுள் வெண்மையாக்குவார். நொறுங்குண்ட உள்ளத்தோடு வருகிற தம் மக்களை தம் காயப்பட்ட கரத்தால் அணைத்து அவர்களை தூய்மைப்படுத்துவார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறாரே, இதோ என் தாய் என்னை துர்க்குணத்தில் உருவாக்கினார், நான் பாவத்திலே கர்ப்பம் தரித்தவர். தன்னுடைய இழி நிலையை எண்ணி பார்த்து இறைவனிடத்திலே தன்னை அர்ப்பணித்த போது, நான் உமக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறேன், மறைப்பதற்கென்று எதுவும் இல்லை, நான் எங்கே போனாலும் நீர் என்னை பின்தொடர்கிறீர், உமது கரம் என்னை தொடுகிறது என்கின்ற உணர்வோடு ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்று நாம் செய்த பிழைகளை அறிக்கை செய்வோமேயானால் ஆண்டவர் அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி தூய்மையாக்கி நம்மை தூய கூட்டத்தினராக மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் நாம் அமைதியாக இருப்போம். இறை சமூகத்திலே நம் பாவங்களை அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியாரின் அருளையும் ஆற்றலையும் தந்தருள்வாராக. ஆமென். திருமறை பாடம் நாம் படிக்க கேட்போம். படிக்க வேண்டிய திருமறை பகுதி தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அத்தியாயம், திருவாக்கியங்கள் 16 முதல் கடைசி முடிய. மத்தேயு 28ஆம் அத்தியாயம், திருவாக்கியங்கள் 16 முதல். 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, விண்ணுலகிலும் மண் உலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய்
எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். படிக்க வேண்டிய திருமறை பகுதியை படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயராலே வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே நாம் மூவொரு கடவுளில் பற்றுறுதி, விசுவாசம், நம்பிக்கை என்கின்ற செம்பொருளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் விசுவாசிக்கின்ற, நாம் பற்றுறுதி கொள்ளுகின்ற கடவுள் மூவொரு கடவுள். தந்தை, மைந்தர், தூய ஆவியார். அந்த மூவொரு கடவுளில்தான் நாம் நம்முடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். நம்முடைய விசுவாச பிரமாணமும் அதைதான் நமக்கு கற்பிக்கிறது. அதைதான் நாமும் ஒவ்வொரு வழிபாடிலும், ஒவ்வொரு வழிபாட்டின் சூழலிலும் நாம் அறிக்கை செய்கின்றோம். உதாரணமாக, ஒருவர் நம்மிடம் கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். உங்கள் கடவுளை பற்றி கொஞ்சம் சொல் என்று சொன்னால், நாம் உடனே கடவுள் படைப்பாளர் என்று சொல்லுவோம். நாம் நம்புகிற கடவுள் எங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறார் என்று சொல்லுவோம். நாங்கள் நம்புகின்ற கடவுள் எங்களை ஆற்றல் படுத்துகிறார், வாழ்வின் சவால்களை சந்திப்பதற்கு எங்களை உந்தி தள்ளுகிறார் என்று நாம் சொல்லுவோம். இதைதான் நாம் விசுவாச பிரமாணத்திலே நாம் அறிக்கையிடுகிறோம். இங்கேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மூவொரு கடவுளின் ஒரு அடையாள சொல்லாக இயேசு இங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மைந்தர், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருவாயினால் மொழிந்த ஒரு அடையாள சொல் அல்லது அடையாளம், மூவொரு கடவுளை பற்றிய ஒரு அடையாளம் என்று சொல்லலாம். மற்றபடி நம்முடைய திருமறையில் திரித்துவ கடவுள், மூவொரு கடவுள் என்கின்ற சொல்லாடல் திருமறையில் எங்கும் இல்லை. இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்துவிட்ட பிற்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மோசேக்கு இருக்கின்றவராகவே இருக்கிறேன் என்று காட்சியளித்த கடவுள் மைந்தராகிய இயேசுவின் வழியாகவும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். தூய ஆவியாராக அவர் இன்றும் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஜூன் மாதத்திலே, புதிய மாதத்திலே நாம் பதற்றத்தோடும் திகிலோடும் பயத்தோடும் இருப்போமே, ஆனால் இன்னைக்கு கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், உலகத்தின் முடிவு வரை நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த மூவொரு கடவுளை பற்றி நாம் சுருக்கமாக நாம் தியானிப்போம். மூவொரு கடவுளை பற்றி சிந்திப்பது என்பது ஒரு முடிவு பெறாத ஒரு ஆராய்ச்சியாக இருக்கின்றது. இன்றைக்கும் உலகில பல பேர் இதை பற்றின ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆனால் அதை விளக்க முற்பட அது இன்னும் மேலும் மேலும் நமக்கு அயற்சியை தான் உண்டாக்கும். சுருக்கமாக மூவொரு கடவுளை பற்றி நாம் சிந்திப்போம். தந்தையாகிய கடவுள், God the Father. தந்தையாகிய கடவுளை பற்றி நாம் நினைக்கின்ற போதெல்லாம் நம்முடைய நினைவுக்கு உடனே வருவது அவர் படைப்பாளர். அவர் எல்லாவற்றையும் படைத்தார்.
மனுக்குலத்தையும் படைத்தார். படைத்து அவருடைய பணி அதோடு முடிந்து விட்டதா? இல்லை. அவருடைய பணி அந்த படைப்பை புதுப்பிக்கின்றதில் இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. God the Father creates and renews. அவர் படைத்தார். இன்றைக்கும் அந்த படைப்பை சூழலுக்கு ஏற்றாற் போல அவர் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். படைப்புகளை புதுப்பித்துக் கொண்டு இருப்பதினால் அவர் இன்றும் வாழ்கிறார். படைப்புகள் தன்னுடைய சாயலை இழக்கிற போதெல்லாம் அந்த படைப்பை மீண்டும் மீண்டும் கடவுளின் சாயலுக்கு ஏற்ப அதை புதுப்பிப்பதிலே தந்தையாகிய கடவுளின் தன்மை வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. God the Son who redeems and restores. மைந்தராம் கடவுள் பாவத்திலே விழுகின்ற மனுக்குலத்தையும் எல்லாவற்றையும் மீட்கின்றார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்கிறார். விடுதலை செய்வது மட்டுமல்ல, அவருடைய வாழ்வை அவர் பாதுகாக்கிறார், தக்க வைக்கிறார். இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்த கடவுள், தந்தையாகிய கடவுள், புதிய பாட்டின் காலத்திலே தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிலே அனுப்பி பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள் எல்லாரையும் அவர் மீட்கிறார். தம் மகனை அதற்கு விலையாக கொடுக்கிறார். குற்றமற்ற இரத்தத்தை சிந்துவதின் வழியாக குற்றம் புரிந்த மக்கள் எல்லாரையும் தன் இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து மீட்டுக் கொள்ளுகிறார். அது மட்டுமல்ல, நான் உங்களோடு எப்போதும் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருப்பதினால் அவர் நமக்கு வாழ்வை எப்போதும் அருளுகிறார். அவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வும் ஆனவர். என்னை விசுவாசிக்கின்றவர்கள் இறப்பினும் பிழைப்பார்கள். அதனுடைய பொருள் என்ன? நான் தான் வாழ்வு. நான் உங்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் எல்லாரும் வாழ்வு பெறும் பொருட்டு உங்களை மீட்டுக் கொண்டேன். உங்களை மீட்டுக் கொண்டது மட்டுமல்ல, வாழ்வை தக்க வைக்கும்படி நான் உங்களுக்கு நிலை வாழ்வை அருளி செய்கிறேன். God the Son who redeems us and restores our life. தூய ஆவியாராகிய கடவுள், அவர் நமக்கு துணையாளராக இருப்பார். துணையாளர் மட்டுமல்ல, நம்முடைய துன்பங்களில் துயரங்களில் அவரே நம்மை ஆற்றுப்படுத்துகின்றவராக இருக்கிறார். ஒரு துணை நமக்கு இருக்கின்ற போது நமக்கு ஆற்றல் மிகுதியாக இருக்கும். சாதாரணமாக நாம் ஒருவராக செல்லும் போது இருக்கின்ற மனநிலையை காட்டிலும் நம்மோடு கூட ஒருவர் துணைக்கு வருகிறார் என்கிற போது நமக்கு இருக்கின்ற மனநிலை வேறு ஒரு விதத்திலே இருக்கும். நாம் தனியாக போகிற போது யாரோ ஒருவர் இங்க வா என்று சொன்னால் நமக்கு உடனே ஒரு அச்சம் வரும் உள்ளத்திலே. ஆனால் நம்மோடு கூட ஒரு துணையாளர் இருக்கின்ற போது இங்க வா என்று சொன்னால் யாரும் அது கூப்பிடுறது, வாடா போய் பார்க்கலாம் என்கின்ற ஒரு தைரியம், ஒரு ஆற்றல் நமக்குள்ளாக இருக்கும். அது போலதான் தூய ஆவியார் நமக்குள்ளே இருக்கின்ற போது அவர் நம்மை ஆற்றல் படுத்துகிறார். திருமறை வாக்கியமும் அதைதான் சொல்லுகிறது. தூய ஆவியார் உங்களுக்குள் வருகிற போது நீங்கள் ஆற்றல் பெற்று, நீங்கள் பலன் அடைந்து, you will be empowered, நீங்கள் ஆற்றல் பெறுவீர்கள். ஆக தூய ஆவியார் நமக்குள் இருக்கின்ற போது அவர் நம்மை ஆற்றல் படுத்துகிறார். நம்முடைய வாழ்வின் சவால்களை நாம் சந்திப்பதற்கு வேண்டிய ஆற்றலை கொடுத்து அவற்றிலே நாம் வெற்றி கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். சூழ்நிலைகளில் நாம் சில நேரம் துவண்டு போகிற போது எல்லாம் நம்மை ஆற்றுப்படுத்துகின்றவராக இருந்து நம்மை ஆற்றல் படுத்துகிறார். இந்த தூய ஆவியாரை நம்மால் எப்படி புரிந்து கொள்வது? தொண்டு தொட்டு வருகின்ற
எடுத்துக்காட்டுகின்ற ஒரு எடுத்துக்காட்டு. தண்ணீர் அதனுடைய நிலை ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அது உறை பனியாக இருக்கிற போது, ஐஸ் கட்டியாக இருக்கிற போது அது சாலிட் ஸ்டேட் என்று சொல்லுவார்கள். கல்லு மாதிரி இருக்கும். அதை நாம் உருக்குகின்ற போது அந்த உறை நிலையிலிருந்து அது நீர்நிலைக்கு, லிக்விட் ஸ்டேட்டஸ்க்கு வந்துவிடும். அதை நாம் இன்னும் சூடேற்ற அது ஆவியாக மாறிவிடும், வேப்பர். இந்த ஒவ்வொரு நிலையிலும் இருக்கின்ற போது அதனுடைய தன்மை வெவ்வேறாக இருக்கும். சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், வேப்பர் ஸ்டேட். ஆனால் அதனுடைய மூலக்கூறு ஒரே மூலக்கூறு தான், H2O தான். அதுபோலதான் மூவரு கடவுளின் செயல்பாடு வரலாற்றிலே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது. அப்படியானால் அவர்கள் மூவரும் வெவ்வேறா? இல்லை, அவர்கள் மூவரும் ஒன்றுதான். ஒன்றில் மூன்று, மூன்றில் ஒன்று என்கின்ற சித்தாந்தத்தின் அடிப்படையிலே நாம் கடவுளை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்படியானால் படைப்பாளராம் கடவுளில் நாம் எப்படி மூவரு கடவுளை பார்ப்பது? திருமுறை நமக்கு அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. படைப்பிலே நாம் பார்க்கிறோம், கடவுள் தம்முடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் படைத்தார். வார்த்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கடவுள் தம்முடைய வார்த்தையினால், கடவுளில் இருந்து புறப்படுகின்ற அந்த வார்த்தை அவரே மைந்தராம் இயேசு. அது மட்டுமல்ல, திருமறையில தொடக்க நூல் புத்தகத்திலே நாம் பார்க்கின்ற போது தண்ணீரின் மேல் அவர் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் ஆவியாராக இருக்கிறார். அப்படியானால் தந்தையாகிய கடவுள், வார்த்தை மைந்தராகிய கடவுள், ஆவியார் ஆகிய இவர்கள் மூவரும் இணைந்தே படைப்பில் செயலாற்றி இருக்கிறார்கள். மைந்தராம் இயேசு கிறிஸ்து மீட்பின் பணியில இணைகின்ற போது, அவர் திருமுழுக்கு எடுக்கின்ற போது அங்கே மும்மை கடவுளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் திருமுழுக்கு பெற்று கரையேறி வருகின்ற போது தூய ஆவியார் புறாவை போல அவர் மீது வந்து இறங்குகிறார். வானத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய அன்புக்குரிய மகன், இவரில் நான் அன்பாய் இருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். ஆக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மீட்பின் பணியிலே ஈடுபடுகின்ற போது அங்கேயும் மூவரு கடவுளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்போது தூய ஆவியாராக நம்மோடு கூட இருக்கின்ற கடவுள், இந்த தூய ஆவியாரை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற போது இந்த தூய ஆவியார் தானாக எதையும் சொல்ல மாட்டார். அவர் என்னிலிருந்து எடுத்து உங்களுக்கு சொல்லுவார். நான் சொன்னதையெல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆம், நான் தந்தையில் இருப்பது போல் அவர் என்னில் இருப்பார். யாரெல்லாம் தூய ஆவியாரை பெற்றிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் என்னிலும் தந்தையிலும் இருப்பீர்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். நம்முடைய நெசையா விசுவாச பிரமாணத்திலே தூய ஆவியாரை பற்றி மிக அழகான ஒரு அறிக்கை வருகிறது. இந்த தூய ஆவியார் தந்தையிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகின்றவர், தந்தையோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகின்றவர், தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னுரைக்கப்பட்டவர் என்று மிக அழகாக ஒரு வரையறை தூய ஆவியாரை பற்றி தரப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த தூய ஆவியார் ஆற்றலாக இருக்கிறார். அது கடவுளின் ஆற்றல். இந்த தூய ஆவியார் நம்மோடு கூட பேசுகிறார். அது வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆக இந்த மூன்று நிலைகளிலும் மூவரும் இணைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. எனக்கு அன்பான இறைவனுடைய பிள்ளைகளை, இந்த மூவரு கடவுளில் நம்முடைய நம்பிக்கை ஆழமாக இருக்கின்ற போது
நம்முடைய வாழ்வின் அனுபவங்கள் வழியாக நாம் அவரை புரிந்து கொள்ள முடியும். இந்த மூவர் கடவுளை புரிவதில் சிக்கல் இருக்கிறது. அதை நான் இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் என்ன கூடும், நினைக்கக்கூடும். ஆனால் நாம் அப்படி கான்செப்சுவல் திங்கிங் அதை நாம் தவிர்த்து விட்டு நம்முடைய வாழ்வின் அனுபவத்திலே நாம் அவரை கற்றுக்கொள்ள முற்படுவோமேயானால் அது இன்பமான ஒரு தெய்வீகமான ஒரு அனுபவமாக அமையும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஒரு முறை ஒரு சிறுவன் தன்னுடைய தாயினிடத்திலே, நான் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன் போமா என்று சொல்லிவிட்டானாம். இந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். ஞாயிறு பள்ளிக்கு வா, ஆலயத்திற்கு வா, ஆண்டவரை தரிசித்துக்கொள், திரியேக கடவுளை நீ தொழுது கொண்டால் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றெல்லாம் சொல்லி பார்த்தாராம். ஆனால் அவன் வருவதில்லை. ஒரு நாள் மாலை பொழுதில அவனை கடை தெருவுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்போது அவன் மகிழ்ச்சியோடு வந்தான். அங்கே ஒரு இனிப்பு கடை இருந்தது. இனிப்புகளை வாங்கி தர வேண்டுமா என்று தாய் கேட்டவுடனே என்று தலையாட்டினார். தாய் அவனுக்கு வாங்கி கொடுத்தார். அங்கு ஒரு காலனி கடை ஒன்று இருந்தது. அங்கு நல்ல கால்பந்து விளையாடுவதற்கான காலணிகள் இருந்தன. அது வேண்டுமா என்று கேட்டார். என்று தலையாட்டினார். உடனே வாங்கி கொடுத்தார். சந்தோஷம் அடைந்தார். பின்பு அங்கு ஒரு பொம்மை கடை இருந்தது. இவனுக்கு பிடித்தமான ஒரு டெடிபியர் பொம்மை அங்கு இருந்தது. தாயை பார்த்தான். அம்மா வேண்டுமா என்று கேட்டார். ஆமாம் என்று சொன்னான். அதை வாங்கி கொடுத்தார். வீட்டிற்கு வந்தவுடனே தாய் சொன்னார், எவ்வளவு மகிழ்ச்சியாக கடை தெருவுக்கு வந்தாய், எல்லாவற்றையும் அனுபவித்தாய், அதுபோல நீயும் ஆலயத்திற்கு வருவாய், ஆனால் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னார். அப்போது மகன் சொன்னானாம், அம்மா, நாம் இனிப்பு கடைக்கு சென்றோம், அங்கே இனிப்பு இருந்தது. நாம் காலனி கடைக்கு சென்றோம், அங்கே காலனி இருந்தது. நாம் பொம்மை கடைக்கு சென்றோம், அங்கு பொம்மை இருந்தது. அதனால் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் நான் ஆலயத்திற்கு சென்றால் ஆண்டவரை நான் எங்கே பார்ப்பேன்? அவர் எங்கே இருக்கிறார்? அதனால்தான் என்னால் வர முடியவில்லை என்று சொன்னான். தாய்க்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. அன்றைக்கு இரவு கழிந்தது. அடுத்த நாள் மாலை அவன் விளையாடி முடித்துவிட்டு மாலை இல்லம் திரும்பி வந்தான். அம்மா, தாகமாக இருக்கிறது, எனக்கு ஒரு எலுமிச்சப்பழ சுவை நீர், லெமன் ஜூஸ் ஒன்று கொடுங்கள் என்று சொன்னான். அந்த தாய் ஜபத்தோடு கூட அந்த லெமன் ஜூஸ் கொண்டு வந்தார்கள். அதை கொடுத்தார்கள். அதை கொடுத்து வாயில் வைத்த உடனே, அம்மா, என்ன இது புளிக்கிறது, சர்க்கரையை போடுங்கள் என்று சொன்னான். உடனே தாய் அந்த சர்க்கரை 2 ஸ்பூன் எடுத்து போட்டு அவனிடத்திலே கொடுத்தாரா. இதில் என்ன தெரிகிறது என்று கேட்டாரா. சர்க்கரை தெரியுதுமா அடியில என்று சொன்னானா. உடனே அவர்கள் அதை கலக்கினார்கள். கலக்கிவிட்டு இப்போது என்ன தெரிகிறது என்று கேட்டார்கள். இப்போ ஒன்றும் தெரியல என்று சொன்னானா. இப்போ சர்க்கரை எங்க என்று கேட்டாரா. அந்த மகன் சொன்னானா, இதை குடித்து பார்த்தால் தான் தெரியும் என்று சொல்லி கடகட கடகட என்று குடித்து நன்றாக இருக்கிறது என்று சொன்னானா. அப்போது அந்த தாய் சொன்னாலாம், மகனே, ஆலயத்தில் ஆண்டவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். இந்த உலகில் ஆண்டவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். அவர் உன்னில் இருக்கிறார், என்னில் இருக்கிறார், எல்லார் உள்ளத்திலும் எல்லாரோடும் எல்லார் மேலும் இருக்கிறார். அவரை நீ ருசித்து பார்க்கிற போதுதான் அவரை நீ அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பான இறைவனுடைய பிள்ளைகளை, பல நேரங்களிலே நாமும் திரியேக கடவுள் எங்கு இருக்கிறார் என்று எல்லாம் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர் நமக்குள் இருக்கிறார், நமக்குள் வாசமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து திரியேக கடவுளை நாம் வழிபடுவோமே ஆனால், இருக்கின்றவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இறையாசி உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளில் 5ஆம் கீர்த்தனை சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனைகளில் 5ஆம் கீர்த்தனை.
தேவா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். திருஅவதாரா நமஸ்காரம். ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். தரணியின் மனுடருயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியின் மனுடருயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரம சத்குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியாரகத்தினில் வசிக்கும் மரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியாரகத்தினில் வசிக்கும் மரிய சித்தே சதா நமஸ்காரம். முத்தொழிலோடே நமஸ்காரம். மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கார்த்தாதி கார்த்தா கருண சொரூபா நித்ய த்ரியேகா நமஸ்காரம். கார்த்தாதி கார்த்தா கருண சொரூபா நித்ய த்ரியேகா நமஸ்காரம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, மூவொரு கடவுளாய் எங்கள் வாழ்விலே செயல்படுகின்றவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகின்றோம். இந்த நாளிலும் மூவொரு கடவுளின் தன்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் எங்கள் வாழ்வின் அனுபவங்கள் வழியாக நாங்கள் இறைவரை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளவும் நீர் தந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை படைத்து ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறீர், உமக்கு தோத்திரம் சொல்லுகிறோம். எங்களை மீட்டு எங்கள் வாழ்வை எங்களுக்கு மீண்டும் மீண்டும் அருளி செய்கிறீர், உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். தூய ஆவியாராம் துணையாளராக எங்களோடு இருந்து எங்களை பல்வேறு சூழ்நிலைகளில் ஆட்சி தேற்றி வழிநடத்தி வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தருகிறீர், உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். தந்தை, மைந்தர், தூய ஆவியராகிய கடவுள் எங்களோடு கூட இருக்கிறார் என்கின்ற உத்வேகத்தையும் உந்துதலையும் இன்றைக்கு நீர் எங்களுக்கு தந்து எங்களை போஷித்தீர், உமக்கு நன்றி பாராட்டுகின்றோம். உம்முடைய வாழ்வு தரும் வார்த்தைகள் எங்கள் வாழ்விலே எங்களுக்கு பலனையும் ஆற்றலையும் அருளுகிறது, உமக்கு நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த மாதத்திலே நாங்கள் ஆலயத்திற்கு வந்து இறைவரை வழிபடக்கூடிய வாய்ப்பை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். ஒருவேளை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இதுவரை நாங்கள் இந்த காணொலி காட்சி வழியாக வழிபாட்டில் இணைந்திருந்தோம். இனி வருகின்ற நாட்களில் நாங்கள் எல்லாரும் ஆலயத்திலே கூடி ஆண்டவரை வழிபடவும் உம்முடைய திருப்பேருக்கு நாங்கள் மகிமையை சேர்க்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உலக நாடுகளுடைய அமைதிக்காக, சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா நோய் தொற்றினாலே தங்களுடைய உடைமைகளை, உயிர்களை, உறவுகளை இழந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து பார்த்து அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். அவளை ஆண்டவர் ஆறுதல் படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த கொரோனா நோய் தொற்று ஒருபுறம், இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், சமூக பொருளாதார இழப்புகள், இவைகளும் பெரியது சுவாமி. இதிலிருந்து உலக பொருளாதாரம், சமூக சூழல்கள் இவையெல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்ப நீர் உதவி செய்யும்.
அதற்கான முயற்சிகளை அரசும் தலைவர்களும் ஏறெடுக்க நீர் அவர்களுக்கு ஏற்ற ஞானத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்திய சீன எல்லையில போர் பதற்றம் நீண்டு கொண்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவர், இதுபோல் எங்கெல்லாம் போர் பதற்றம் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் ஆண்டவர் பேச்சுவார்த்தைகளால் தலைவர்கள் தீர்த்து கொள்ள நீர் அவர்களுக்கு உந்துதலை தார். நம்முடைய இந்திய நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, குறிப்பாக முக்கியமான நகரங்களில் மும்பை, புதுடெல்லி, சென்னை போன்ற நகரங்களில் இந்த கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, இந்த பாதிப்பில் இருந்து எங்களை நாங்கள் விடுவித்துக் கொள்ள, நாங்கள் சுய கட்டுப்பாட்டுடன் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கட்டுப்பாடு உடைய வாழ்க்கைதான் நல்வாழ்வுக்கு வளம் சேர்க்கும் என்கின்ற எண்ணங்களை எங்கள் மனதிலே பதித்து நாங்கள் எப்போதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் பிறரை பாதுகாக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, குறிப்பாக சென்னை பகுதியில் ராயபுரம் பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கு இருக்கிற மக்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து சுய கட்டுப்பாட்டுடன் வாழ்வதற்கு வேண்டிய ஆலோசனைகளை நீர் தந்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். திருச்சபை மக்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்களும் திருச்சபை திறக்கப்பட்ட பிற்பாடு உரிய பாதுகாப்புடன் இறை வழிபாட்டிலே நாங்கள் பங்கு கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் எங்கள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மாதம். ஆண்டவரே, புதிதாக பள்ளியில் சேர்கின்றவர்கள், கல்லூரியிலே சேர்கின்றவர்கள், ஆயர்களாக பணியிட மாற்றம் செய்து பணி செய்ய போகிறவர்கள், இது போன்ற சூழ்நிலையில் இந்த மாதம் சிறப்புக்குரிய ஒரு மாதம். இந்த மாதத்தை நீரே எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். உலகின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். இருக்கின்றவராகவே இருக்கின்ற எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா நோய் தொற்று கிருமிக்கு எதிராக போராடுகிற எல்லா மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவல்துறை மக்கள், தன்னார்வ தொண்டர்கள், அரசியல் தலைவர்கள் என எல்லாரையும் நாங்கள் நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆண்டவர் பாதுகாத்தவர்களும் அவர்களுக்கு வேண்டிய ஆற்றல், உடல் வளம், நலம் அனைத்தையும் நீர் தந்து வழி நடத்தும். எங்களையும் இந்த மாதத்தையும் உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். துதி கன மகிமையெல்லாம் நோக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த மன்றாட்டை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பு, தூய ஆவியானவரின் இணையராத கூட்டுறவு நம் அனைவரும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போ, வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வாழ பியோ. இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோ, மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தோழுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
அவர் முதாவியோடு இருப்பாராக. சமாதானத்துடனே போய் வர கடவோம். கடவுளுடைய திருப்பெயராலே ஆமென். அனைவருக்கும் தோத்திரம்.